இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்திய நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். இது ஆந்திரா மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள இந்துக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. துணை முதல்வர் பவன் கல்யாண் விரதமிருந்தும் பாத யாத்திரை மேற்கொண்டும் திருப்பதி ஏழுமலையானை தரிசித்தார். முன்னாள் ஆட்சியாளர்களை சந்திரபாபு, பவன் கல்யாண் ஆகியோர் கடும் வார்த்தை பிரயோகத்தால் விமர்சித்தனர். இதுகுறித்து சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழு 15 மாத விசாரணைக்கு பின் சிறப்பு கோர்ட்டில் அறிக்கை தாக்கல் செய்தது. திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் பாமாயில் உள்பட தாவர எண்ணெய் வகைகள், செயற்கையான நறுமணத்திற்காக வேதிப்பொருட்கள் கலப்படம் செய்யப்பட்டதை உறுதிப்படுத்தியது. எனினும் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் இல்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருப்பதி லட்டு தயாரிப்பில் நெய்யுக்கு பதில் வேறு பொருட்களை பயன்படுத்தி கலப்படம் செய்ததன் மூலம் முந்தைய ஒய்எஸ்ஆர் அரசு மிகப்பெரிய பாவம் செய்துள்ளதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு விமர்சித்துள்ளார். இதுகுறித்து சந்திரபாபு நாயுடு கூறியதாவது: கடந்த 2024 முதல்வர் பதவியேற்றதும் திருப்பதி கோயிலை சுத்தப்படுத்தும் ஒரு பகுதியாக அங்கு பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யின் தரம் சோதிக்கப்பட்டது. லட்டில் பயன்படுத்தப்பட்ட நெய் மாதிரிகள் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கால்நடை உணவு பகுப்பாய்வு மற்றும் கற்றல் மையத்துக்கு அனுப்பப்பட்டன. இதை ஆய்வு செய்த வாரியம் அந்த நெய்யில் விலங்கு கொழுப்பு இருப்பதாக கூறியதையே நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தேன். தற்போது சிபிஐ விசாரணையில் தாவர எண்ணெய் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் சிலர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் சிபிஐ பரிந்துரைத்துள்ளது. கடவுளுக்கான பிரசாதம் தயாரிக்கும் பணியில் கலப்படம் செய்து மிகப்பெரிய பாவத்தை செய்துள்ளனர். இந்த விஷயத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி மன்னிக்க முடியாத தவறு செய்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் என் குலதெய்வம். 2003 நடந்த கன்னிவெடி தாக்குதலில் என்னை கடவுள்தான் காப்பாற்றினார். திருப்பதி நெய் கலப்படம் தொடர்பாகவும் அங்கு தற்போது நடக்கும் பணிகள் குறித்து ஆய்வு செய்ய தனிநபர் கமிஷன் அமைக்கப்படும். அந்த கமிஷன் விசாரணையில் கிடைக்கும் கூடுதல் தகவல்கள் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்படும். திருப்பதி ஏழுமலையானுக்கான பிரசாத நெய்யில் கலப்படம் செய்தோர் தப்ப முடியாது என சந்திரபாபு கூறினார். திருப்பதி லட்டு தயாரிப்பில் கலப்பட பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதை சிபிஐ உறுதி செய்துள்ளது. இந்த விவகாரத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கு எந்த நற்சான்றிதழையும் சிபிஐ வழங்கவில்லை. அப்படி இருக்கையில் அவர்கள் நல்லவர்கள் போல் பேசக்கூடாது. இது மிகவும் உணர்வுபூர்வமான விஷயம். மத உணர்வுகள் அடங்கிய விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசக்கூடாது என துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறினார். కొండపై పోయేటప్పుడు దగ్గర 23-24 క్లేమోర్ మైన్స్ నా మీద ప్రయోగించడం, కొన్ని క్లేమోర్ మైన్స్ వచ్చి నా కారు కొట్టడం. ఆ రోజు కూడా ఒక పవిత్రమైన రోజు అది. ఎందుకంటే బ్రహ్మోత్సవ సందర్భంగా ప్రభుత్వ లాంఛనాలు దేవునికి ఇచ్చే సందర్భం. అక్కడి నుంచి మామూలుగా అయితే బతికే సమస్య లేదు. అది నాకు పునర్జన్మ. సాక్షాత్ వెంకటేశ్వర స్వామి దిగొచ్చి నన్ను కాపాడాడు తప్ప లేకపోతే ఏ విధంగా కూడా బ్రతికే సమస్య లేదు. అలాంటివి చూసినప్పుడు దేవుడిని నమ్మకుండా ఉండలేము.